அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். காமராஜர் பற்றிய சர்ச்சை விவாதங்கள் சரியல்ல எனவும் இது தொடர்பாக மேலும் பல விஷயங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். என்னவெல்லாம் அவர் பேசியிருக்கிறார்? விவரம். சரிதா, வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் பற்றி தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக பெரும் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சி சிவா அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் என்பது திமுக காங்கிரசார் இடையே ஒரு உரசலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையிலேதான் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார். குடியாத்தம் இடைத்தேர்தலில் பெருந்தலைவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என முடிவெடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. பெருந்தலைவர் மறைந்தபோது ஒரு மகன் போல நின்று இறுதி மரியாதைகளை செய்து கொடுத்தவர் கலைஞர் என்றும், மேலும் உடல் நலிவுற்ற நிலையிலும் தன்னுடைய திருமணத்திற்கு நேரில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்த்தியதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அத்தகைய பெருந்தலைவர் குறித்து பொதுவெளியிலே சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கக்கூடிய வகையில்தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சமூக நீதியையும் மதச்சார்பற்ற நல்லிணக்கத்தையும் உருவாக்க வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருந்தலைவரின் கனவுகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம், வீண் விவாதங்களை தவிர்ப்போம் என்று திமுகவினருக்கு அவர் இந்த ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கின்றார். மேலும் பெருந்தலைவருடைய காமராஜருடைய புகழை பறைசாற்றக்கூடிய வகையிலும் அவருடனான அந்த பழைய புகைப்படங்கள், அதாவது பேரறிஞர் அண்ணாவுடன் இருப்பது, தந்தை பெரியாருடன் இருப்பது, இது போன்ற புகைப்படங்களை எல்லாம் அவர் பகிர்ந்து இந்த விஷயத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். எனவே பெருந்தலைவர் காமராஜர் பற்றி வரக்கூடிய அந்த விமர்சனங்கள், அது பற்றிய அந்த பேசுபொருள்கள் எல்லாம் இனி தேவையற்றது, அனைவரும் அதனை விடுத்து அடுத்த பணியை பாருங்கள் என்ற வகையிலே திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.